உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கைக்குள் இடப்பெயர்ப்பை சந்தித்துள்ள மகிந்த, எல்லையில் காத்திருக்கும் மக்கள். ஊடகவியலாளர் நிமலராஜன் எதற்காக யாரால் கொலை செய்யப்பட்டார்? வெளியான முக்கிய தகவல். நாடாளுமன்றில் கடும் குழப்ப நிலை. இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றம். முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்துள்ள தீர்மானம். அமெரிக்க கொடிகள் அரை கம்பத்தில், பேரிழப்பை சந்தித்துள்ள ட்ரம்ப். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறியுள்ளார். இன்று பிற்பகல் தங்காலையில் உள்ள தனது சொந்த ஊரான மெதபுலனவுக்கு மஹிந்த செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பு இன்று பல வெளிநாட்டு தூதுவர்களை மஹிந்த சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி இன்று மாலை 4 மணியளவில் தங்காலைக்கு செல்ல உள்ளார். மேலும் அவரை அங்கு வரவேற்க சிறப்பு நிகழ்வொன்று தங்காலை மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட பின்னர் மஹிந்தவின் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. இதற்கமைய மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவொரு சந்தர்ப்பத்தில் அரசின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வசிக்காமையினால் அவர் வழக்கம்போல் தனது தனிப்பட்ட இல்லத்திலேயே உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஊடகவியலாளர் நிமலராஜன் யாரிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார், என்ன காரணத்திற்காக குறித்த அச்சுறுத்தல் ஏற்பட்டது போன்ற விடயங்கள் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னரே வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்று EPTPயின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். ஊடகவியலாளர் நிமலராஜன் கொலை தொடர்பாக பார்ப்போமேயானால் அவர் 2000 ஆண்டு அக்டோபர் 19 கொலை செய்யப்பட்டார். 2000 அக்டோபர் 10 வெளியாகிய சுடரொளி பத்திரிகையில் வெளியாகிய செய்தியில் நிமலராஜனுக்கு எந்த தரப்பினால் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய கால சூழலில் நிமலராஜனுடன் நெருக்கமாக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளரினால் விண்ணன் என்ற புனைப்பெயரில் எழுதப்பட்ட அந்த விளக்கமான கட்டுரையில் EPTP கட்சிக்கும் நிமலராஜனுக்கு முரண்பாடு இருப்பதாகவே நிமலராஜனுக்கு EPTPயினால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று ஒரு வசனம் கூட சொல்லப்படவில்லை. இதுதான் உண்மை. இவ்வாறுதான் அனைத்து குற்றச்சாட்டுகளும் இட்டு காட்டப்பட்டவையாகவே இருக்கின்றன. ஆனால் ஒரு விடயம், கடந்த காலங்களில் நிமலராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை. இந்த மண்ணிலே பல துறைசார் ஆளுமைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அவையும் விசாரிக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் எமக்கு எதிரான விடயங்கள் தொடர்பாக மகிழ்ச்சி அடைகிறோம். எமக்கு எதிரான தரப்புகள் எதிர்பார்ப்பது போன்று தற்போதைய அரசியல் சூழலில் எமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வெளிப்படைத்தன்மையோடு நீதியான முறையில் விசாரிக்கப்பட்டு உண்மைகள் வெளிப்படுகின்ற சூழல் உருவாக்கப்படுமாயின் எமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் இட்டுக்காட்டப்பட்ட பொய்கள் என்பது நிரூபிக்கப்படும் என்பதில் எமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. எனவே அனைவருக்கும் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறுகிறோம். எமது செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா சார்பில் பகிரங்கமான சவாலாக சொல்கிறேன். எமக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்குமாயின் உரிய இடங்களில் அவற்றை முறைப்பாடுகளாக பதிவு செய்யுங்கள் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பான சூழ்நிலை காரணமாக சபாநாயகர் அவை நடவடிக்கைகளை 10 நிமிடங்கள் ஒத்திவைத்தார். நாடாளுமன்ற நிலையற்கட்டளை 22:1 முதல் 6 வரையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்கள் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகியிருந்தது. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மீதான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையால் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் தங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க தயாராகியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் ஊடக தொடர்பாளர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற உள்ளார் என்று நெருங்கிய உதவியாளர் ஒருவர் தெரிவித்தார். இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி சில உடைமைகளை அகற்றிவிட்டு பத்ரமுல்லையில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் உரிமை சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒப்படைக்க தயாராக உள்ளார் என்று அவரது ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவுடன் அரசாங்கம் அதற்கேற்ப செயற்படும் என்றும் அவர் கூறினார்.
கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள தற்போதைய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவது குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தினர் முடிவெடுப்பார்கள் என்றும் வழக்கறிஞர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கொழும்பு 7 நிதாகாஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராகியிருப்பதாக அவரது ஊடகப் பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு பல தரப்பினர் அதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தனர். ஆனால் இந்த சட்டமூலம் அரசியலமைப்பிற்கு முரணானது அல்ல என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரச வரப்பிரசாதங்கள் அனுர அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மிக நம்பகமான நெருங்கிய நண்பரான அரசியல் ஆய்வாளர் சார்லஸ் ஜேம்ஸ் கிர்க் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் ட்ரம்பின் உத்தரவிற்கமைய அமெரிக்காவின் அனைத்து கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. அமெரிக்காவின் உட்டா பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்த 31 வயதான சார்லஸ் ஜேம்ஸ் கிர்க் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள வளாகங்களில் திறந்தவெளி விவாதங்களை நடத்துவதில் பெயர் பெற்றவர். 2012ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் தாராளவாத சார்பு கொண்ட அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வலதுசாரி கொள்கைகளை பரப்புவதை நோக்கமாக கொண்டு ஒரு மாணவர் அமைப்பான டர்னிங் பாயிண்ட் யுஎஸ்ஏ இணைந்து நிறுவினார். இவரது சமூக ஊடகங்களும் பெயரிடப்பட்ட தினசரி பாட்காஸ்டும் திருநங்கை அடையாளம், காலநிலை மாற்றம், நம்பிக்கை மற்றும் குடும்ப மதிப்புகள் போன்ற பிரச்சினைகள் குறித்து மாணவர்களுடன் அவர் விவாதங்கள் செய்யும் காணொளிகளை அடிக்கடி பகிர்ந்து கொண்டார். இதேவேளை குடியரசுக் கட்சி நிகழ்வுகளில் கிர்க் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அவற்றில் பல தீவிரவாத பழமைவாத தேநீர் விருந்து இயக்க உறுப்பினர்களிடையே பிரபலமானவை. அவரது தினசரி பழமைவாத பேச்சு வானொலி நிகழ்ச்சி சமூக ஊடகங்களில் மில்லியன் கணக்கான பின்தொடர்பவர்களை கொண்டிருந்தது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து ட்ரம்ப் நிர்வாகத்தில் கிர்க் முக்கிய பங்கு ஆற்றி வந்தார். இந்த நிலையில் தற்போது அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பது அமெரிக்க நிர்வாகத்திற்கு, குறிப்பாக ட்ரம்பிற்கு பேரிழப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிர்க்கின் கொலையில் சம்பந்தப்பட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர்.